MTS நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. இந்த ஒரு 3 பொருள் தான் நான் CODயில் வந்து 899 ரூபாய்க்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். சிங்கிள் ஷாட்டாக வந்து இதை அன்பாக்சிங் பண்ணி பொருளோட டேமேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு வேத வாக்கு மாதிரி. இப்போ நான் இதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வந்து நம்ம பிரித்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். MTS 25 ரூபா கேஷ்பேக் போஸ்ட்டும் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணது. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் அந்த 3 பொருள், நம்ம வண்டிக்கு வாங்கின 3 பொருள். டேமேஜுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆகும். நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது ஷார்ப் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது செப்பரேட்டாக இதுக்கு ஒரு செலவு 100 ரூபா. நம்ம ஆல்ரெடி இது வாங்கினது தான். இப்போ வந்து அது ஃபேட் ஆகிடுச்சுன்றக்கோசரம் மறுபடியும் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். MTS பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் வந்து 899 ரூபாய்க்கு நம்ம இந்த வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கோம். நீங்கள் யாராச்சும் MT15 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்சசரிஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறது பிடிக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு 1000 ரூபாக்குள்ளே ஒரு நல்ல 3 பொருள் 4 பொருள் வாங்கி ஃபிட் பண்ணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஸோ ஓகே MTS, இப்போ வாங்க இது நம்ம ஓவராலாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளோட லுக்னஸ் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டிக் வீடியோவாக என் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கரை மாற்றுவோம். கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டி 2 வருஷம் ஆகி போச்சு. 2 வருஷமாக அதோட ஸ்டிக்கரோட கம் பாருங்கள், இதோட கண்டிஷன் பாருங்கள். ரொம்ப அப்படியே எல்லோ ஷேடாக போயிட்டு புள்ளியாக வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே ஒயிட் கலரில் வந்து லைட்டாக மட்டும் எல்லோ மாதிரி இருக்குது. மித்தபடி வந்து அப்படியே இருக்குது. இது மட்டும் ஏன் இப்படி போயிருக்கு, இது மட்டும் ஏன் இப்படி போகலன்ற மெயின் ரீசன் என்னென்னா, நான் நிப்பாட்டுற இடத்துல வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாமே கவர் ஆகிக்கும். ஒரு நிழல் பகுதின்னு வச்சுங்க, செவ்வறு பக்கம் இருக்கும். அதுவும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா. அந்த சைடு வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இது நனையும், இது வந்து காயும். அதனால தான் இதோட கண்டிஷன் இந்த மாதிரி மோசமாக போயிடுச்சு. இதோட கண்டிஷன் வந்து நீட்டாக இருக்குது. அதனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நிப்பாட்டுறப்போ 2 சைடுமே நிழல் இருக்கிற மாதிரி பார்த்து நிப்பாட்டிக்கோங்க. இது இந்த ஸ்டிக்கருக்கு மட்டும் இல்லை, நம்ம எமகா ஸ்டிக்கருக்குமே இதே நிலமை தான் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் செம்ம ஸ்ட்ராங்கு. இப்போ 2ஐயும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த 2க்கு பதிலாக நம்ம புதுசாக வாங்கினதை இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 2ஐயும் வந்து இப்போ ஃபிட் பண்ணி லுக்கை பார்க்க போகிறோம். கவர் மாதிரி லேசான ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. கவரையை வச்சு நீங்கள் அப்படியே ஒட்டிக்கலாம். அந்த இதை வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டிங்க, ரவுண்டை பார்த்து. ஓகே, நீங்கள் சென்டரை ஒட்டுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த ரவுண்டில் இருக்கிறத வந்து இந்த கேப்லாம் ஒட்டினா தான் பெரிய விஷயம். நல்லாயிருக்கு, கரெக்டாக ஒட்டியிருக்கேன். அந்த ஒயிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டிக்கரோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஒயிட்னஸ் வந்து நல்லாவே தெரியுது. இது வந்து இந்த சைடு இருந்த ஸ்டிக்கரு, இது வந்து அந்த சைடு இருந்த ஸ்டிக்கரு. நான் சொன்ன மாதிரியே அதை டச் பண்ணாமல், கையில் டச் பண்ணாமல் அந்த அட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அதில் கை மட்டும் வச்சிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். என்ன இது போச்சுன்னா மறுபடியும் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்க வேண்டியதான். இல்லைன்னா ஒரே ஆர்டரில் வந்து 2-3 ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒன்று போனால் ஒன்று அப்படியே வந்து கையோடு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எப்படி ஒட்டியிருக்கணும் அதே மாதிரி தான் இங்கிட்டையும் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டியிருக்கேன், நம்புவோம். இப்படி லுக்னஸ் சூப்பராக இருக்கா? இப்போ கட்டிட் இப்போ நம்ம டேங்க் ஸ்டிக்கர் ஃபிட் பண்ணிட்டு செகண்டாக நம்ம வந்து இந்த இதை ரிமூவ் பண்ணி நம்ம வாங்கினதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் பெயிண்ட் அடித்தனால இந்த MT உங்களுக்கு தனியாக தெரியலாம். ஆனால் இது புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் ஓவராலாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், நீங்கள் எங்கே நின்றுட்டு பார்த்தாலும் இந்த MT15 வந்து அழகாக அப்படியே தனியாக தெரியும். இது நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன், மாற்றலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பெயிண்ட் வந்து ஃபேட் ஆகுது. இது லோக்கல் பெயிண்ட் தான். அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வரனால தான் சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதையே அப்படியே மாற்றிடலான்னு இதையும் அப்படியே போட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 9 கீ இருக்கிற செட்டு வந்து அப்படியே நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஏதாவது ஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்மளே மாற்றிக்கலாம். அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக வந்து போல்ட்டு உட்காரதுக்கு ஒரு குழி மாதிரி, அப்புறம் வந்து அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சு கரெக்டாக ஃபிட்டாக உட்கார மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் இல்லாதனால. இப்போ நம்ம வாங்கினது வந்து அந்த மாதிரிலாம் வளைஞ்செல்லாம் இருக்காது. பின்னாடி வந்து ஒயிட் கலர் போர்டும் முன்னாடி வந்து மெட்டலில் வந்து ஒரு கருப்பு கலர் போர்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அதை நான் உங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த கேப்பை தவிர மற்ற எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அங்கிட்டு மாட்டுவோம்.
எம்டிஎஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எம்மும் டீ வந்து மிக்ஸாக இருக்கிறனால இந்த லெட்டரே என்ன லெட்டர்னு சொல்லிட்டு படிக்க முடியல. இது மட்டும் இல்லை, எம்டிக்கு வந்து எக்கச்சக்க மாடிஃபிகேஷன் பொருள் இருக்குது. அல்லெல்லாம் குறையாத மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்குக்கு தான் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மற்ற வண்டிக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் கண்டது கடைன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் இருக்குது இதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா வண்டி கோமாளி மாதிரி ஆயிரும். பர்டிகுலராக ஒரு சின்ன சின்ன பொருள் தான் அது வந்து இது போட்டால் நல்லா இருக்கும்ப்பா நமக்கே தெரியும். அதை மட்டும் நீங்கள் மாற்றினாலே வண்டி நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வாங்குறப்ப ஸ்க்ரூலாம் கொடுக்க மாட்டாங்க. தனியாக இந்த 2 பிளேட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸ்க்ரூ வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஸ்க்ரூவில் தான் போட்டுட்ருக்கோம். அது நல்லா இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட ஸ்க்ரூ வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து என்ன பிளானில் இருக்கோம்னா, லிவர் மாற்ற போகிறோம். அடுத்து கிளச் லிவரும் பிரேக் லிவரும் வந்து அதே அட்ஜஸ்டபிள் லிவர் தான். ஃபுல் பிளாக்கில் வாங்க போகிறோம். ஏன்னா இருக்கிற லிவர் வந்து பாலாக போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் ஏன்னா பைக் பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டுறப்போ ஒருத்தன் வந்து லிவரை வந்து இடித்து வளைச்சி விட்டான். அதனால் அந்த கிளச் லிவர் ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணும். ஓகே எம்டிஎஸ், அவ்வளோதான். இந்த சைடு ஃபிட் பண்ணியாச்சு. எப்போ இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, நல்லா தெரியுதா? எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பொருளை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கீ தான். இது ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நான் ரிவ்யூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வாங்குறதும் உங்களோட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பழசு முன்னாடி யூஸ் பண்ணது. இதில் வந்து அந்த லோகோவே காணாம பாருங்க. இது கீழே விழுந்துருச்சு. அந்த பசை இல்லாமல் நீங்கள் பார்த்தா தெரியும், லைட்டாக வளைஞ்சிருக்கு. யூஸ் பண்ணி வளைஞ்சிருச்சு. 2 வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. இதில் பார்த்தீங்கன்னா லோகோவோடு இருக்குது. இது வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இது நான் வந்து 100 ரூபா கொடுத்து ஷார்ப் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கீ செயின் போட்டுக்கிட்டா நீங்கள் வந்து கார் கீ மாதிரி. இந்த டூப்ளிகேட் கீக்கும் ஒரிஜினல் கீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட தின்னஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி, ஒரிஜினல் வந்து ரொம்ப அதிகம். டேங்கோட மூடி திறக்கிறப்ப இது வந்து வளையாது. ஆனால் இது போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வளையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேசாக இருக்குது. ஸோ டேங்க் மூடியை திறக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அந்த இது ஓப்பன் பண்ணி தான் இது இப்போ வந்து வளைஞ்சு கிடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், சேஃபாக பார்த்துக்குங்க. இந்த ஒரிஜினல் கீ கொடுத்து தான் காப்பி பண்ணி இந்த கீ வந்து நான் ஷார்ட் பண்ணது. ஓகே, ஒர்க்காக பார்த்தீங்களா? இது வந்து பழசு, நான் முன்னாடி யூஸ் பண்ணது. ஃப்ளிப் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது பாருங்கள். இது வந்து பெட்ரோல் டேங்கில் போட்டு இது வளைஞ்சிருக்கு. எனக்கு வந்து டேங்கோட மூடி கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் வந்து இது வளையிற அளவுக்கு நான் விட்டேன். இதை கொஞ்சம் மாற்றணும். நம்ம ஓவராலாக வந்து நம்ம அந்த சின்னதாக சொன்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் இதுவும் வந்து கம்பல்சரி மாற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட லுக்னஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளிப் கீ வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் இல்லை ஒரிஜினல் கீ யூஸ் பண்ணாலும் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு, அதோட உங்களோட விருப்பம் தான். அது கம்பல்சரி வாங்கி ஆகும்னு நான் சொல்ல கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டைலிஷுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து மற்றவங்க பார்ப்பாங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது, இதுக்கு அடாப்ட் ஆகுது. இது வந்து கலராக இருக்குது. இது வந்து சிங்கிள் கலர் நினச்சிடாதீங்க. இது நான் சைடில் இமேஜ் போடுறேன். இந்த பர்டிகுலர் கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் வந்து என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கலராக கிடையாது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். ஆனால் இதோட லோகோ வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து உங்கள் வண்டிக்கு எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். வைசர் ரொம்ப நாளாக வந்து அந்த வைசர் தான் எனக்கு பிடிச்ச வைசர் தான் போடணும்னு சொல்லிட்டு எவ்ரி வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்து அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கான ஒரு ஆக்ஷனை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் வண்டியோட லுக்னஸை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. நம்ம ஷேடோ அப்போ தான் நம்ம ஷேடோன்னு பேர் வச்சதுக்கே ஒரு அர்த்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த வைசர் இருக்கும். அது ஒரு நாள் மாட்டி அந்த லுக்னஸ் நம்ம நேரில் பார்க்கணும். ஸோ அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே எம்டிஎஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம தான் எம்டி கதிர். உங்கள் ஃப்ரெண்டு வந்து MT15 வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். MT வச்சிருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடணுன்ற ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் வரும். ஓகே எம்டிஎஸ், அவ்வளோதான், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.
எவ்வளவு நாளா சார் நின்று வீடியோ பாக்குறீங்க? சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.